ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. நெல்லிக்காய் வடகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. நெல்லிக்காயில் இழந்த வடை செய்ய போகிறோங்க. நெல்லிக்காய் இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி காம்பெல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதனால் சீசனில் கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க. தவறாமல் ஏதாவது ஒரு ஃபார்மில் நெல்லிக்காயை பயன்படுத்துங்க. உப்பு, மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கேங்க, அது தேவை. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் தேவை. அப்புறம் வெல்லம் தேவைங்க. வெல்லம் அளவில்லைங்க, அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த டம்ளரில் 4 டம்ளர் நெல்லிக்காய் அளவில் இது எடுத்து வச்சுருக்கேங்க. இது நம்ம இப்படியே பச்சையாக போட முடியாதுங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் நம்ம ஆவியில் வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லியெல்லாம் வேக வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நெல்லிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு மசிக்கிற மாதிரி இருந்தால் போதுங்க. இதே இழந்த பழத்தில் நம்ம இழந்த வடை செய்கிறதா இருந்தால் அதை நம்ம ஒரு இடிக்கல்லில் இடிப்போம், இல்லாட்டி மிக்சியில் போடுவோம். இதை அந்தளவுக்கு பண்ண வேண்டியதில்லை. இப்படி நம்ம ஸ்மாஷ் பண்ணாலே ஸ்மாஷ் ஆகுது பார்த்திங்களா, அந்தளவுக்கு இருந்தால் போதும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், வெல்லம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா சேர்க்க வேண்டியது தாங்க. அது எப்படி சேர்க்கிறதுன்னு பார்க்கலாங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள்லேயே நான் உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலையா, காரம் பத்தலையா, இல்லை ஸ்வீட்டு பத்தலைன்னா வெல்லம் இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்தளவு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அடுப்பில் வச்சு அதை நம்ம ஹீட் பண்ணி கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டு தாளித்து இதில் கொட்டிக்கலாங்க. அப்போ கூட பெருங்காயம் சேர்த்திக்கலாம். நீங்கள் தாளித்து பண்ணாலும் சரி, தாளிக்காமல் பண்ணாலும் சரி, அதனால் ஒரு வித்தியாசம் வரப்போகிறதில்ல. இது மட்டுமே போதுன்னா கூட இப்படியே நிறுத்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த நெல்லிக்காய், உப்பு, காரம், பெருங்காயத்தூள், வெல்லம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொன்னேன் பார்த்திங்களா. அப்புறம் கருவேப்பிலையை நான் அப்படியே சும்மா க்ரஷ் பண்ணி குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்கேங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா. ஓரளவுக்கு கரெக்டாக வெந்ததுனால நம்ம ஆறுனதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணனா அப்போ தாங்க நசுங்கும். சூடாக இருக்கும்போது கை வைக்க முடியாது இல்லைங்களா. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்தளவுக்கு வெந்ததால் நம்மளால் இப்படி பண்ண முடியுது. நீங்கள் ஒரு வேளை வேக வச்சது கம்மியாக இருந்தால் சும்மா பல்ஸ் மோடில் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். வேணாம், அதுக்காக கூலாக பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் மிக்சியில் போடாதீங்கன்னு சொன்னேன். நீங்கள் கரெக்டாக போட்டு எடுக்கிறதா இருந்தால் மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கோங்க. மற்றபடி இழந்த வடை எப்படி நம்ம காய வைப்போமோ அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் வடையை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க. அது எப்படி கெடாதோ அதே மாதிரி இதுவும் கெடவே கெடாதுங்க. எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெடாது. புளிப்புக்காக நம்ம எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நெல்லிக்காயிலேயே செம புளிப்பு இருக்குங்க. உப்பு, காரம் மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்க்கணுங்க. நாம் சேர்த்த உப்பு, காரம் கரெக்டாக இருந்ததுங்க. வெல்லம் மட்டும் பத்தலைன்னு இப்போ நான் சேர்த்துருக்கேங்க. அதாவது எனக்கு டேஸ்ட்டு பத்தலைன்னு நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அதாவது உப்பு, காரம், வெல்லம் எல்லாம் இந்த நெல்லிக்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்க்கணும். இருந்தாலும் நான் அளவு சொல்லணும் அப்படிங்கிறக்காக இப்போ 1 டம்ளர் நெல்லிக்காய் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. வெல்லம் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1 டம்ளருக்கே 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். என்னோடய டேஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. அப்புறம் இதை இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இப்படியே கூட எடுத்து வச்சு, ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும். ஒரு 10 நாள் ஆனாலும் கெடாமல் நல்லாயிருக்கும் நம்ம உப்பு காரம் கரெக்டாக போட்டால்.
கரெக்டாக போடலைன்னா அது கெட்டு போகுங்க. ஆனால் இந்த மாதிரி விழுதாக நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ணும். இந்த மாதிரி நல்லா இப்படி இந்த மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெடவே கெடாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.